ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுறேன். ஆக்சுவலா என்னென்ன ஃபிஷஸ் ஸ்டாக் இருக்கா பத்தின ஒரு சின்ன அப்டேட் தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துனே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆஸ்கார் வந்து பாத்தீங்கன்னா ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அல்பினோ, டைகரு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காப்பர்ல ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வேணுங்கிறீங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. லிமிடெட் பீஸ் தான் இருக்கு. அதே மாதிரி பீஸ் வந்து பாத்தீங்கன்னா 95 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்க. அதே மாதிரி வந்து நம்ம எக்ஸாட்டிக் மாலி கப்பி இது எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு நான் இது பண்றேன். ஸோ நிறைய ஃபிஷஸ் வந்து இருக்கு. ஸோ இது அப்புறம் ஜுவல் ஃபிஷ், அப்புறம் கேட் ஃபிஷ், ஸ்பாட்டட் கேட் ஃபிஷ், ஸோ இது எல்லாமே இருக்கு. நான் எல்லாமே அப்டேட் பண்றேன். ஓகேங்களா, ஒன் பை ஒன்னா அப்டேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இருந்தே மாலில் எக்ஸாட்டிக் மாலில இருந்தே போயிடுறேன். நான் எல்லாருமே அதுதான் இதுதான் பண்ணிட்டு போவேன். ஸோ அதுல இருந்து ஒன்னொன்னா அப்டேட் பண்ணிடுறேன். ஸ்பாட்டட் கேட் ஃபிஷ் என்ன சொல்லுவாங்க, ஜோடி வந்து 90 வரும். பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சூப்பரான ரேட்டிங்க. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் எனக்கு மீனே செட் ஆக மாட்டேங்குது, இல்ல நான் அதான் ஹார்டியான ஃபிஷ் ட்ரை பண்றேன் அப்படிங்கிறீங்க, கண்டிப்பா அதை ட்ரை பண்ணிட்டு இது பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயப்பிள்ளைங்க இப்படிதான் இருப்பானுங்க. ரொம்ப துரு துரு துருன்னு இது ஓடிக்கிட்டே இருப்பானுங்க. வேணுங்கிறீங்க சொல்லுங்க. ஓகேங்களா, அடுத்த வெரைட்டி பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஒயிட்னு சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன் டைல் ரெண்டு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. இந்த டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன் டைல்ல ரெண்டு ஃபீமேல் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த லேரி டைல்னு சொல்லுவாங்க. அந்த மூன் டைல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வெயில் டைல் சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து டைல் நல்லா இதா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஸோ அதாவது வேணும்னா சொல்லுங்க. 2 ஃபீமேல், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபீமேல் வந்து நார்மல் டைல். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவலா அந்த மெயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஒயிட்ல இதுதாங்க மெயில், சின்னதா இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக அது கூட வந்து இன்னொரு அடிஷ்னலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஒயிட் மாதிரி ஒரு மாலி இருக்கும், பிளாட்டினம் ஒயிட் மாலி தான் இருக்கும். அது ஒரு மெயில். ஓகேங்களா, மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 3, 6, 7 பீஸுங்க. ஓகேங்களா. ஸோ இது 7 சேர்ந்து காம்போ மாதிரி கொடுக்குறோம். ஸோ வேணுங்கிறீங்க புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்க. ப்ரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும். இது எல்லாமே குரூப்ல போடுறேன். ஏன்னா எக்ஸாட்டிக் மலைக்கு இப்போ உங்களுக்கே சொல்றது, எப்பயும் சொல்றதுதான், ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகத்தில் இருக்கிறதுனால தான் நான் இதெல்லாமே குரூப்ல அப்டேட் பண்றேன். அடுத்த வெரைட்டி பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி டாப் வியூவும் பார்த்துக்கோங்க. ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். சைடையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா சக்குரா ஒயிட்ல கிறிஸ்டலா இருக்குங்க. சக்குரா ஒயிட் வேணுங்கிறீங்க சொல்லுங்க. சக்குரா ஒயிட்ல கிறிஸ்டலா இருக்கு. நார்மலா எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 50 ரூபா 60 ரூபா கம்மியா வரும். ஸோ நார்மல் ஐல இப்போதைக்கு ஒரு பேர் தான் என்னமோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாம் கிறிஸ்டலா தான் இருக்கு. ஸோ வேணுங்கிறீங்க புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து சாண்டல் டாட் வந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. சக்குரா ஒயிட்ல சாண்டல் டாட் வந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும், யூனிக்கா இருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நல்லா அந்த பிளாக் கலர் ரிஃப்ளெக்ஷன் ஆகிற மாதிரி ஏதாவது சைடில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்த வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ப்ளூவில் கிறிஸ்டலைங்க. ரொம்ப 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 ரேரான வெரைட்டிங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பலூன் டைப் தான். கிறிஸ்டலை ரொம்ப யூனிக்காக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினாங்கிறது இந்த மாதிரி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் பாடி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன். ரொம்ப அது ஃபர்ஸ்ட் 1500 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. பட் இப்போ ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுக்குறோம். ஸோ வேணுங்கிறீங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதிலே பார்த்துக்கோங்க, டம்போ மாதிரி தெரியும். ஓகேங்களா. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்க. அடுத்த வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஜீப்ரா மாலிங்க. ஜீப்ரா மாலி வேணா சொல்லுங்க. ஓகேங்களா. ஸோ இது வேணா சொல்லுங்க. பலூன் டைப் தான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்போ மாதிரி சின்னதாக காம்போ மாதிரி கொடுக்குறேன். ஸோ அது இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. நான் அது காம்போ எடுத்தீங்கனாலும் ஒரு இது வரும். ஓகேங்களா. மேக்ஸிமம் ஒரு 4 பேர் காம்போ மாதிரி கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ வேணுங்கிறீங்க புக் பண்ணிக்கோங்க. அடுத்த வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது எலக்ட்ரிக் டால்மேஷனுங்க. ஸோ இது ஒரு பேர் வந்துடும். ஓகேங்களா. அந்த காம்போல இது ஒரு பேர் வரும். ஸோ நான் காம்போ லிஸ்ட் வேணா குரூப்ல போட்டு வரேன். அதே மாதிரி இதுல ஒரு 2 to 3 காம்போ அது மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுங்கிறீங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இது ஒரு பேர் வரும். அடுத்த வெரைட்டி பாத்தீங்க அப்படின்னா அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு டைகருங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 பேர் காம்போ போறோம்னு சொல்லலாம். அது வந்து பிகினர்ஸ் கோசரம் மெயினா போடுறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்ல தான் இருக்கும். நான் தெளிவாக வீடியோல சொல்லிக்கிறேன். காம்போல எடுக்கும்போது மீடியம் சைஸ்ல தான் இருக்கும். ஸோ தெளிவாக வீடியோ சொல்லிருக்கேன். பட் அந்த காம்போ பிரைஸ் கண்டிப்பா ஒருத்தா இருக்கும். நான் குரூப்ல அப்டேட் பண்றேன். ஸோ அடுத்த வெரைட்டி பாத்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு டைகர் இது ஒரு பேர் வரும். ஸோ மெயில் வேணா எக்ஸ்ட்ரா கேளுங்க. மெயில் வேணா நிறைய இருக்கு இந்த டைம். ஸோ ஃபீமேல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ அதனால தான். ஓகேங்களா. ஸோ இது ஒரு பேர், இந்த காம்போல இது ஒரு பேர் வந்துருங்க. ஆரஞ்சு டைகர் ஒரு பேர் வந்துடும். ஓகேங்களா. ஸோ அடுத்த வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாட்டிக் கப்பி காம்போங்க. எக்ஸாட்டிக் கப்பி காம்போல ஒரு 5 பேர் கப்பி காம்போ போடுறோம். அதுக்கப்புறம் 7 பேர் நினைக்கிறேன், 7 பேர் போடுறோம். ஸோ வேணுங்கிறீங்க புக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா டிராகன் கப்பிங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான் ஹைலைட்டு. நான் ஃபீமேல் நல்ல ஃபார்ம்ல இருந்தது, நல்லா சைஸ் ஆயிருக்கானுங்க. ஸோ மெயில் இப்போதைக்கு லிமிட்டடா இருக்கு. ஸோ அதனால இது டிராகன் கப்பி மட்டும் ஒரு 3 பேர் காம்போ கொடுக்கலாம். ஸோ அதுக்கு மேல இருக்காது. ஸோ இது வேணா சொல்லுங்க. ஓகேங்களா. ஸோ 5 பேர் எடுத்தீங்கன்னா 550 ரூபா வரும். 7 பேர் எடுத்தீங்கன்னா 750 ரூபா வரும். ஸோ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கப்பி ஜெர்மன் டோ இல்லை வேற ஏதாவது கப்பியை கொடுக்குறேன். ஸோ மொத்தம் 8 பேரா கூட கொடுக்குறேன். 7 6 5 பேர் எடுத்தீங்கன்னா 6 பேரா கூட கொடுக்குறேன். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்க. அடுத்த வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா லசிலி ப்ளூன்னு சொல்லுவோம், லேசி ப்ளூன்னு சொல்லுவோம். இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப 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 சூப்பராக, திடீர்னு என்னன்னு தெரியல எல்லாருமே இந்த கப்பி லைக் பண்ணி வாங்குறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ஏன்னா வந்து நம்ம இப்ப முன்னெல்லாம் வந்து கப்பீஸ் வந்து எங்களால சொல்ல முடியும், இந்த கப்பீஸ் ஓகே, இந்த கப்பி நல்லா மூவ்மெண்ட் ஆகும், இந்த கப்பி வந்து ஓகே இதா இருக்கும். பட் இப்போ வந்து என்னன்னே சொல்ல முடியல. திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த கப்பி வாங்குறானே சொல்ல முடியல. அந்த மாதிரிதான் இப்ப நிலவரம் போயிட்டு இருக்கு. சோ அதனால இந்த கப்பி தான் ப்ரீட் பண்ணுங்க, அந்த கப்பி தான் ப்ரீட் பண்ணுங்க இல்ல, ஏதோ ஒரு கப்பி மொத்தத்துல ப்ரீட் பண்ணுங்க. ரொம்ப டிமாண்டா தான் இருக்கு இப்ப கப்பீஸ் பொறுத்த வரைக்கும். லெஸ்லி ப்ளூ தனியா வாங்கினா 240 ரூபா வரும். இதுவுமே காம்போல இருக்கு. இது வேணா சொல்லுங்க ஓகேங்களா. சோ அடுத்த வெரைட்டி பாத்தீங்க அப்படின்னா மெஜந்தா கொய்யா. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து நான் கடையில வந்து கொஞ்சம் லிமிட்டடா தான் மெயின்டைன் பண்றேன். ஏன்னா ஃபார்ம்ல அங்கேயும் இருக்கு, நீங்க எத்தனை பேர் கேட்டீங்கன்னா வாங்கிக்கலாம். ஸோ அடுத்த மெஜந்தா கொய்யா. இது வந்து இந்த சைடு வியூல பார்க்கறதோட டாப் வியூக்கு ரொம்ப பெஸ்ட். யாராவது கொய்பாண்டை இல்லை வந்து பாத்தீங்கன்னா அள்ளி செடி வச்சு வளர்த்துறீங்க அப்படின்னா இந்த கப்பீஸ்லாம் ரொம்ப ட்ரை பண்ணலாம். ஸோ என்னோட சைடு வியூ காட்டுறேன் பாருங்க. என்னுடைய சைடு வியூ பாத்துக்கோங்க, ரொம்ப 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 சூப்பரா இருக்குங்க ஓகேங்களா. ஸோ ரொம்ப நல்லா யூனிக்கா இருக்கும், டாப் வியூ தான் இருந்தாலும். அடுத்த வெரைட்டி பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ பாண்டாங்க. ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். இது வந்து டெய்லே வந்து இப்படிதான் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், யூனிக்கா இருக்கும். ஸோ இது வேணா ட்ரை பண்ணி பார்க்கணும் பாருங்க. இதுவுமே தனியா வாங்கினா 240 வரும். இதுவுமே காம்போல இருக்கு. அடுத்த வெரைட்டி பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கப்பிங்க. அது வந்து பேர் வந்து 140 ரூபா வரும். ஸோ இதுவுமே காம்போல இருக்கு. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்க. அதே மாதிரி இந்த ஃபீமேல் தான் வந்து குவாலிட்டியா இருக்கு இந்த டைம். மெயிலோட இது வந்து லைட்டா தான் நான் தெளிவாக வீடியோ சொல்லிக்கிறேன். பட் குவாலிட்டி வைஸ் சூப்பரா தான் இருக்கு. ஃபீமேல் வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கும், மெயில் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா என்ன ரீசன் சொல்லிடுறேன். போன லாட்டு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் தான் ப்ரீட் ஆச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயில் எல்லாமே மேட் ஆகும்போது குவாலிட்டி உடையுது. ஸோ இதுதான் மெயின் ரீசனு. ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவரா ப்ரீட் ஆச்சு அப்படின்னா சைஸ் வந்து ஒரு மாதிரியே மெல்லிஸ் ஆகும், இந்த மாதிரி பிரச்சனை வரும் ஓகேங்களா. ஸோ சைடு வியூ காட்டுற மாதிரிங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த சைடு வியூ பாத்துக்கோங்க ஓகேங்களா. சைடு வியூ இப்படிதான் இருக்கும். டாப் வியூ பாத்துக்கோங்க, சைடு வியூ. ஸோ கோல்டு கப்பி தனியாக கூட 240 ரூபா வருங்க. ஸோ வேணுங்கிறீங்கன்னு சொல்லுங்க ஓகேங்களா. இதுல இந்த பெருசு தான் சேலுக்கு இருக்கு, சின்னது இல்லை. நான் சின்னது வீட்டுக்கோசம் தான் எடுத்துட்டு அந்த ஃபார்ம்ல இருந்து அப்படியே பிடிச்சிட்டேன். ஸோ அந்த பெரிய சைஸ் மட்டும் தான் சேலுக்கு இருக்கு. ஸோ வேணுங்கிறீங்கன்னு சொல்லுங்க. அதே மாதிரி நான் சொல்லிடுறேன், இப்போ நீங்களே வந்து நிறைய பேர் ட்ரியோ கேட்குறீங்க. ஸோ ட்ரியோ போடும்போது என்ன பிரச்சனை வரும்னு சொல்லிடுறேன். ஸோ மெயில் வந்து ஃபீமேலும் கம்மியா போட்டு ஃபீமேல் அதிகமாக போட்டு மேல் கம்மியா போட்டீங்க அப்படின்னா பாடி வந்து இந்த மாதிரி லீன் ஆகிற பிரச்சனை ஒரு கார்டன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஓவர் ப்ரீட் ஆகும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ தயவு செஞ்சு கரெக்டான பேரா போடுங்க. 2 பேர்னா 2 பேர் கரெக்டா போடுங்க. இல்ல அப்படின்னா நிறைய ஆச்சு அப்படின்னா ஒரு லாட்டு ஃபுல்லா வந்தா மெயிலா வரும், இல்லாட்டி ஃபீமேலா வரும். ஃபீமேலா வந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனை தான் வரும். ஏன்னா வந்து பாடி வந்து லீன் ஆகுது, ஆனா மெயில் வந்து பத்தாது. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே வந்து ஒரு 10 மேல மேன் பண்ணும்போது சைஸ் வந்து கம்மியாயிரும், ஒன்னும் இதாயிரும். ஸோ அப்படி பாத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த வெரைட்டி பாத்தீங்க அப்படின்னா மாஸ்கோ ப்ளூ இருக்கு, ஹெச்பி பேஸ்டல் இருக்கு, ரெட் பேஸ்டல். அதுக்கப்புறம் வந்து ஹெச்பி ப்ளூ டம்போ. இது 3 வெரைட்டி இருக்கு. நான் என்ன காம்போ போயிட்டு அப்டேட் பண்றேன். ஸோ இந்த 3 பேர் காம்போல இருக்கு, எதனால சூஸ் பண்ணிக்கோங்க. 5 பேர் எடுத்தா 550, 7 பேர் எடுத்தா 750 வரும். இடையில ஜெர்மன் ரெட்டு ஏதோ ஒரு பேரை நான் அடிஷனலா போட்டு விடுறேன் ஓகேங்களா. ஸோ இது வேணா சொல்லுங்க. அடுத்த வெரைட்டி பாத்தீங்க அப்படின்னா ரெட்டா. ஸோ அது வேணா சொல்லுங்க. பேர் வந்து 55 ரூபா வரும் பிளானட் டேங்க்ல விடுறதுக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அதாவது ப்ரோ நான் வந்து மீன் பிளானட் டேங்க்ல வளர்க்கலாம்னு இருக்கேன். எனக்கு வந்து மீன் வந்து டெத் ஆகக்கூடாது, அந்த மாதிரி ஃபிஷ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்ணை முடிட்டு அந்த ஃபிஷ் ரெஃபர் பண்ணுவாங்க. டெத் ரேசஸ் ரொம்ப 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 கம்மி ஓகேங்களா. சோ அடுத்த வாட்டி கொய்கார்ப்பு. சோ அடுத்ததான் நம்ம கடையில கலர் விடோ, கோல்டு ஃபிஷ், கொய்கார்ப்பு இதெல்லாம் ரெகுலரா இருக்கும். பட் நான் வீடியோ சொல்லிக்கிறேன். கலர் விடோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலராகவே கடையில இருக்கும் ஓகேங்களா. பட் வந்து நம்ம வீடியோல சொல்லாத காரணம் என்னன்னா, ஸோ இதெல்லாம் கொரியர் பண்றது கொஞ்சம் கஷ்டம், கொரியர் சார்ஜ் கொஞ்சம் அதிகமா வரும் ரெகுலரா வந்தோட. இன்னொன்னு அதுதான் ஓகேங்களா, மற்றபடி அது இல்லை. ஸோ இதெல்லாம் ரெகுலரா நம்ம கடையில் ஸ்டாக், கலர் விடோ, கோல்டு ஃபிஷ் ஃபீடிங்ஸ் ரெகுலரா ஸ்டாக் வச்சுட்டே தான் இருக்கும். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ்கரு ஓகேங்களா. ஸோ ஆஸ்கர் என்ன சொல்லுங்க. இது வந்து பேரா எடுத்தீங்கன்னா 180 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறதுன்னு சொல்லுங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த வெரைட்டி ஜொல்லு இருக்கு. ஸோ ஜொல்லு வந்து ஜோடி வந்து பேர் 90 ரூபா வரும். ஸோ வேணும்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டி பெரிய சீஸ் இருக்கு. என்ன சொல்றாங்க அடுத்ததான் ஃபீமேல் பீட்டாங்க. ஸோ ஃபீமேல் பீட்டா பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 இது நம்மகிட்ட ரெகுலரா மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கிற பீசஸ் தான். ஸோ இது வேணா சொல்லுங்க. மினிமம் ஒரு 5 பேர் எடுத்தீங்கன்னா பேர் வந்து 45 ரூபா வருது. மெயினா வந்து பிளான் டேங்க்ல விடுறதுக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அழகா இப்ப டேங்க்ல மட்டுமே விட்டு வளர்த்துறதுக்கு அந்த மாதிரி தான் மெயினா யூஸ் பண்ணாங்க. சின்னதாக இருக்கும், நீங்க ரொம்ப ப்ரீடிங் சைஸ் அந்த மாதிரிலாம் இல்ல. தெளிவா வீடியோல சொல்லிக்கிறேன். மெயினா அழகுக்கோசம் தான் நிறைய பேர் வாங்குவாங்க. மேக்ஸிமம் ஒரு 3 to 4 கலர் இருக்கும். பட் எச்சாவே இருக்கு. பட் நிறைய பேர் 5 பேர் எடுத்தீங்கன்னா 5 பேருமே டிஃப்ரெண்டா வருமானு கேட்டீங்கன்னா அது டவுட் தாங்க. பட் என்னால முடிஞ்ச அளவுக்கு கலரேஷன் போட்டு விடுறேன் ஓகேங்களா. ஸோ மினிமம் மேக்ஸிமம் ஒரு 3 to 4 கலர் வந்துடும் ஓகேங்களா. 5 பேர் எடுத்தீங்கன்னா ஒரு பேரோட 45 ரூபா வரும். ஃபீமேல் மட்டும் சொல்றேன். இல்ல ப்ரோ எனக்கு மெயிலோட வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா மெயிலோட சேர்த்து எடுக்கும்போது பேர் வந்து 60 ரூபா வரும். நான் அதை நாளைக்கு என்ன ஃபார்ம்ல போயிட்டு நான் வேணா வீடியோ எடுத்து அப்டேட் பண்றேன். ஏன்னா கொஞ்சம் இன்னைக்கு என்னன்னா கடைக்கு எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஸ்டாக் இங்க மெயின்டைன் பண்ண முடியும், அதனாலதான். ஸோ கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். பேரா எடுத்தீங்கன்னா பேரோட விலை 60 ரூபா வரும். மினிமம் ஒரு 5 பேர் எடுக்கிற மாதிரி வரும்.
அடுத்த வெரைட்டி பாத்தீங்க அப்படின்னா ஜெர்மன் ரெட்டுங்க. ஸோ இது வந்து எப்பயும் சொல்றதெல்லாம் ஜெர்மன் ரெட்டு மாதிரி ஒரு தாங்குற கப்பி வேற எந்த கப்பி இல்லை. சூப்பரான வெரைட்டிங்க. ஸோ இது வந்து நார்மலா ஒரு 3 to 4 பேர் காம்போ மாதிரி கொடுக்குறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் மினிமம் எடுக்கிற மாதிரி. ஸோ இது வந்து காம்போவாக கொடுக்குறோம். என்னன்னா 45 ரூபாய் கொடுக்குறோம். பட் இதனோட சைஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும். தெளிவாக சொல்லி எக்ஸாக்ட் கப்பி எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். இது கொஞ்சம் சைஸ் சின்னதாக தான் இருக்கும். நான் வீடியோ தெளிவாக சொல்லிக்கிறேன். 5 பேர் மினிமம் எடுக்கிற மாதிரி இருந்தால் 45 ரூபா தான் பேர் வரும். ஸோ வேணுங்கிறீங்க புக் பண்ணிக்கோங்க. இது ஜெர்மன் ரெட் ஒரு பேர் வரும், ஆஃப் கோல்டு ஒரு பேர் வரும், அதுக்கப்புறம் ஆஃப் பிளாக், அப்புறம் ஏதாவது சில்லி மஸ்க் வெரைட்டி, அதுக்கப்புறம் வேற ஏதாவது கப்பி வருது ஒரு நார்மலான கப்பி ஏதாவது பேர் போட்டு வரேன். மொத்தம் 5 பேர் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பேரோட 45 ரூபா வரும். அடுத்ததான் அதாவது நார்மல் வெரைட்டி காம்போ சொல்லியிருந்தீங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் கோல்டு இது ஒரு பேர் வரும். ஸோ இதெல்லாம் வேணா சொல்லுங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியான கப்பி. பிகினர்ஸ்க்கு வந்து ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியா ட்ரை பண்ணா ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணிட்டு அப்புறம் கூட இது பண்ணலாம். இல்ல அப்புறம் என்ன ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எக்ஸாக்ட் கப்பி ட்ரை பண்றது ரொம்ப பெஸ்ட், ஓகேங்களா? ஸோ இது ஆஃப் கோல்டு இது ஒரு பேர் வரும். அடுத்த வெரைட்டி பாத்தீங்க அப்படின்னா அடுத்ததான் வெல்டேஜ் ஜீப்ராங்க. வெல்டேஜ் ஜீப்ரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேர் எடுத்தீங்க அப்படின்னா 85 ரூபா வரும். மினிமம் ஒரு 5 பேர் எடுக்கிறீங்கன்னா ஒரு பேரோட 60 ரூபா வரும். இது ரெகுலரா ஸ்டாக் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருப்போம். நாங்கள் குறைய ப்ரீடிங் நல்லதா ஆகுது, சூப்பராக ஆகுது. இதெல்லாம் ட்ரை பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பிளானட் டேங்கில் இதுவுமே ப்ரோ. நான் அதாவது பிளானட் டேங்கில் போட்டு வளர்க்குறேன் ப்ரோ, எனக்கு செட்டே ஆக மாட்டேது அப்படிங்கிறீங்க, கண்டிப்பாக அந்த ஜீப்ராவும் ட்ரை பண்ணலாம். இது இந்த ரெட் ஐ டெட்ரா இதெல்லாம் ரொம்ப சூப்பராக செட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் ரெட் கலர் அவைலபிளாக இருக்கு. ப்ரௌன் கலர் வேணால் நல்லா பெருசாக இருக்கும், ரெட் கலர் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நான் தெளிவாக வீடியோவில் சொல்லிக்கிறேன். ரெண்டுமே பேர் வந்து 60 ரூபா ப்ரோ. ஒரு 5 பேர் எடுக்கிறோம் ப்ரோ, ஏதாவது கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 பேர் எடுக்கிறீங்கன்னா ப்ரௌன் கலர் மட்டும் எடுத்தீங்கன்னா 50 ரூபா இருக்கும் பேர். ரெட் கலர் வந்து இப்போதைக்கு சின்னதாக தான் இருக்கு, நான் வீடியோவில் தெளிவாக சொல்லிக்கிறேன். ப்ரௌன் கலர் ஆனால் ஃபுல் ப்ரீடிங்லேயே இருக்கு. நீங்கள் வந்து ரைட்டாக வாங்கி போனீங்கன்னா போதும். இது வந்து ஆக்சுவலாக ப்ரௌன் கலர் கோஸ்ட் சிம்ஸ் சொல்லுவான்னு நினைக்கிறேன், பட் எக்ஸாக்டாக தெரியல அது வேறையா இதுவான்ட்டு. பட் இது வந்து ப்ரௌன் கலர் தான், ஓகேங்களா? இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இங்கே இது இருக்கு பாருங்க, இங்கே தான் இருக்கு. பட் இது வந்து அதே மாதிரி முக்கியமான ஒரே சொல்லிடுறாங்க, அந்த ப்ரௌன் கலர் வந்து நார்மலாக வந்து சூப்பராக ப்ரீட் ஆகும். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குவீங்க காஸ்ட்லியா. இப்போ ரெட்டு நார்மலாக கொஞ்சம் ப்ரீட் ஆகும், ப்ரௌனு சூப்பராக ப்ரீட் ஆகும். அதே அந்த ப்ளூ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் போட்டு ப்ரீட் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். பட் ப்ளூ எல்லாம் ரொம்ப ரேரு எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீட் ஆகுது, நான் ஆகலைன்னு சொல்ல. ஆனால் அந்த ப்ரௌன் வந்து ஒரு 100 டைம் 100 குட்டி வருதுன்னா இந்த ப்ளூலாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு டைம் 2 டைம் அது மாதிரி தான் வரும். ஸோ அதனால சொல்லிடுறேன், இந்த சேலுக்கு இல்லை இப்போது இந்த ப்ளூ. பட் நான் வீடியோக்கோசம் சொல்கிறேன், ரெட் கலர் கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ரீட் ஆகுது. இந்த எல்லோ, அந்த ப்ளூ, அது இந்த கோல்டன் சிம்ஸ் இதெல்லாம் வந்துன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதிலே ப்ரௌன் கலர் இருக்குது. ஸோ ரெட் கலர் பார்த்துக்க இந்த சைஸ் வரும். ப்ரௌன் கலர் வேணால் வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், ஆட்டோ எடுத்தீங்கன்னா கம்மியாக தான் வரும். ப்ளூ கலர் இப்போ சேலுக்கு இல்லை. அதுக்கப்புறம் ரெட் ராம்ஸ்டர் சேல் இருக்குது. இதெல்லாம் ஜோடியே வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா தான் வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இதோட வீடியோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.